இன்னைக்கு கூமாப்பட்டி உலகத்துக்கே பிரபலமாக்கிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு காலையில குளிக்கிறதுக்கு ஒரு பகுதி மூடிட்டாங்க. என்னன்னு எனக்கே தெரியல. தமிழ்நாட்டுல முக்கியமா தென் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல கூமாப்பட்டி என்ற ஐலாண்ட் இருக்கு. நீங்க ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம், ஏற்காடு எத்தனையோ போயிருப்பீங்க. இந்த ஊரு கூமாப்பட்டி மாதிரி எங்குமே கிடையாது நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு இருக்கு. கூமாப்பட்டியில பெரியார் இருக்கு, கோவிலா இருக்கு, பக்கத்துல அத்திக்கோல் ஃபால்ஸ் இருக்கு, பேச்சிக்கேணி இருக்கு. இத்தனை இயற்கை ரம்மியமா இருக்கிற இந்த சுற்றுலாத்தலம் மக்கள் வந்து தேடி படையெடுத்து வராங்க. இதுல பெரிய என்னன்னா பிளவு டாம் 5 வருஷமா முடங்கி இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து 10 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. உள்ள போய் பாருங்க எந்த ஒரு மேம்பாட்டு என்ன நடக்கும், பிளவு டாம்ல என்ன நடக்கு நீங்களே பாருங்க. தமிழகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர், அரசு அதிகாரிகள் வந்து பிளவு டாம் எப்படி இருக்குது அங்க கலப்பணி பண்ணி பாருங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருக்காங்க. அதை புதுப்பிச்சிருக்காங்களா இல்ல என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. எங்க கூமாப்பட்டியோட அடையாளமே விவசாயம் தான். விவசாயத்துக்கு அடுத்தபடியா சுற்றுலாத்தலம். எங்க சுற்றுலாத்தலம் கூமாப்பட்டி புளோக்கட்டம் வந்துட்டா எங்க மக்களோட பொருளாதார மேம்படும். மேற்கொண்டு என்னடானா இங்க புளோக்கட்டம்ல தொலைத்தொடர் வசதி, இருப்பிட வசதி, நீர் வசதி எல்லாமே கொண்டு வரணும் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு. இன்னைக்கு தமிழகத்துல இருந்து படையெடுத்து வராங்க கூமாப்பட்டிக்கு. அப்படிப்பட்ட கூமாப்பட்டி இன்னைக்கு 5 வருஷமா புளோக்கட்டம் முடங்கி இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா குளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் திறந்துருச்சு. இன்னைக்கு காலையில என்னன்னா மூடிட்டாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி உலகத்துக்கே பிரபலமாக்கிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு காலையில குளிக்கிறதுக்கு ஒரு பகுதி மூடிட்டாங்க. என்னன்னு எனக்கே தெரியல. அது தமிழக அரசு நீங்களே கண்டிப்பா நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னை நம்பி வந்த பயணிகள் எங்கேயோ இங்க வருங்க, பெங்களூர், திருச்சி, நாமக்கல், மதுரை எங்கெங்க தேடி வந்திருக்காங்க. ஆனா அவங்களே தேடி வந்து இன்னைக்கு சும்மா வெறுங்கையில போறாங்க. என்ன ப்ரோ கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வந்தோம் பூட்டிட்டாங்க அப்படின்னு.